நீங்க பலவீனமா உணர்றீங்களா? உங்க விதியின் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா? நம்மளோட தேசத்தின் தலைவிதி உங்க தொழில், நிதி, பாதுகாப்பு மற்றும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் கூட. நம்மளோட இதயமும் சிந்தையும் ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கு. சில நேரங்கள்ல கொஞ்சம் பலம் இருந்தாலும் வெற்றி பெறலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற உணர்ச்சி, உடல் அப்புறம் ஆவிக்குரிய குழப்பங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியும். ஒரு வெற்றியாளரை விடவும், ஜெயிக்கிறவரை விடவும், ஜெயம் கொண்டவரை விடவும் அதிகமாகவும் ஒரு மேற்கொண்டவராய் இருப்பதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர்தான். ஒரு மேற்கொள்பவரா உங்க தோல்விகளை விட உங்க வெற்றிகள் உங்களை வரையறுக்குது. ஒரு மேற்கொள்பவரா நீங்க தேவன் கொடுத்த கவசத்தை அணிஞ்சிக்கிறீங்க. அது எதிரிகள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்குது. அப்புறம் உங்களோட ரொம்ப பெரிய தடைகளை வெல்றதுக்கு அதிகாரம் கொடுக்குது. மேற்கொள்ளும் ஆணாவும் பெண்ணாவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். வெற்றிலையும் வலிமையிலையும் அமைதியிலையும் அன்பிலையும் நடக்க நாம அழைக்கப்பட்டிருக்கோம். சில நேரங்களில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும்போது, கஷ்டமான சூழ்நிலையில நான் நல்லா இருக்கேன்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஆனா நம்ம சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லை, சூழ்நிலைகளுக்கு மேலானவங்க. நாம தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாம ஜெயிப்பவர்கள். ஆமென். அசைக்க முடியாத வலிமை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் நம்ப முடியாத பலம் கொண்ட வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நீங்க எப்படி ஒரு வெற்றியாளரா ஆக முடியுன்றத கண்டுபிடிங்க. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பெரிய ஜெயம் கொண்ட தாவீதோட கதையை சொல்லி இந்த தொடரை நான் ஆரம்பித்தேன். மரணம், அடக்கம், அப்புறம் உயிர்த்தெழுதல் மூலமா நம்மளோட ரொம்ப பெரிய எதிரிகளான பாவம், சாத்தான், அப்புறம் மரணத்தை வென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு சுட்டி காட்டுறதன் மூலமா நான் இந்த தொடரை முடிக்க விரும்புகிறேன். இயேசு இந்த எதிரிகளை தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சாரு. அவர் அதை வல்லமையோட ஜெயிச்சாரு. ரொம்ப முக்கியமா அவர் அதை நிரந்தரமா ஜெயிச்சாரு. அதுவே உயிர்த்தெழுதலோட மாபெரும் செய்தியா இருக்கு. நம்ம வாழ்நாள் முழுக்க உயிர்த்தெழுதலின் கதையை கேட்டவங்க அது எவ்வளோ அற்புதமானது, மகிழ்ச்சியானது, அப்புறம் வாழ்க்கையை மாத்துதுன்றத மறந்துடலாம். ஆனா இந்த செய்தியில இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை உங்க மனசுல புதிதா வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஒரு ஜெயம் கொள்பவரா இருக்க விரும்பினா நம்ம எல்லாருக்கும் மரணத்தை வென்ற ஜெயம் கொள்பவர்கள் கிட்ட இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மரித்து விட்டார்னு சிலர் உயிர்த்தெழுதலை மறுக்கிற இடத்திலிருந்து நாம ஆரம்பிக்கலாம். நீங்க மரண பயத்தோட போராடுபவர்களில் ஒருத்தராக இருந்தா நீங்க தனியா இல்லை. துணிகர முதலாளியான பில் மாரிஸ் அவர் மூளைக்கட்டியின் காரணமாக தன்னோட தந்தையின் மரணத்தால் சிரமப்படுறாரு. மேலும் அவர் சொன்னார், நான் தனியாக இருக்கும்போது என் எண்ணங்கள் இரண்டு விஷயங்களாக மாறுது. முதுமையின் விளைவுகளை மாற்றி அமைக்க கூகுளோட ரொம்ப ரகசியமான $1 பில்லியன் முயற்சிக்கு நிதியளிக்கும் முதலீட்டாளர்களை மாரிஸ் வற்புறுத்தியிருக்கார். பேபாலுக்கு பின்னால் இருக்கிற கோடீஸ்வரரும் ஃபேஸ்புக்கோட முதலீட்டாளரும் பீட்டர் தீல் 120 வயசு வரைக்கும் வாழ விரும்புகிறாரு. அவர் வாஷிங்டன் போஸ்ட் கிட்ட இறப்பு ஒரு பயங்கரமான விஷயன்றதை நான் எப்போ உணர்ந்திருக்கேன்னு சொன்னாரு. மரண பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்க இயேசு முதல்ல மரணத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. இயேசு தன்னோட சரீரத்துல மரணத்தை ஏத்துக்கிட்டாரு. அவர் மரணிக்க 6 மணி நேரம் ஆச்சு. அதை ஆயிரக்கணக்கானோர் பார்த்தாங்க. அவர் வெறுமன மயக்கம் அடையவோ இல்லை கோமா நிலைக்கு போகவோ இல்லை. சாதாரண மனிதர்கள் மாதிரியே அவர் மரித்தாரு. ரோம போர் சேவகர்கள் இதை உறுதிப்படுத்தினாங்க. நமக்கு தெரியும், சிலுவையில் அவரோட விரைப்பான சடலத்தை பரிசோதித்ததன் மூலமா அவர் இறந்துட்டாருன்றதை உறுதிப்படுத்தினாங்க. சிலுவையில் அறையப்பட்டவங்க ஓய்வு நாளில் சிலுவையில் தொங்குறத யூத அதிகாரிகளால் பொறுத்துக்க முடியல. அதனால மரணத்தை விரைவுபடுத்துறதுக்காக சிலுவையில் அறையப்பட்டவங்களோட கால்களை அடிக்கடி உடைப்பாங்க. இது சிலுவையில் தொங்குற நபர் மூச்சு விடுறதுக்காக தன்னோட கால்களால் மேலே தள்ளப்படுறத தடுக்கும். மேலும் அவங்களோட கால்கள் உடைஞ்ச உடனே அவங்க ஒரு சில நிமிஷங்கள்ல இறந்து போயிடுவாங்க. இதுதான் வழக்கம். ஆனா வீரர்கள் இயேசு கிட்ட வந்தப்போ சுவிசேஷத்துல இருக்கிற கதையை நீங்க நினைவில் வச்சிருந்தா, அவங்க அவரோட கால்களை உடைக்கல, ஒரு எலும்பு கூட முறிக்கப்படலைன்னு பழைய ஏற்பாட்டோட தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஆனா அவர் ஏற்கனவே இறந்துட்டதை பார்த்ததுனால அவங்க அவரோட கால்களை உடைக்கல. அன்றைய தினம் நீங்க எருசலேமில் இருந்திருந்தா கர்த்தரோட உடல் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு ஒரு துணியால இறுக்கமா மூடப்பட்டு ஒரு கல்லறையில் வைக்கப்படுறத பார்த்திருப்பீங்க. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, இயேசு அந்த கல்லறையில தங்கல. அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு.
வரலாற்றாசிரியர் லூக்கா இயேசு அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இன்னைக்கு நம்மளோட கலாச்சாரத்தில் இந்த சான்றுகள் ரொம்பவே முக்கியமானது. நம்ம உண்மையிலே உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலைன்னா நாம ஜெயம் கொள்பவர்களா இருக்க முடியாது. ஏன்னா இயேசு தான் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்ட வல்லமையின் மூலமா நம்ம எல்லாருக்குமே ஜெயம் கொள்ள வல்லமையை கொடுக்கிறாரு. அதனால இன்னைக்கு உங்களுக்காக ஈஸ்டர் பண்டிகையும் தேவனுடைய வார்த்தையின் இந்த மைய கோட்பாட்டை பற்றியும் உங்ககிட்ட பேசுறதுக்கு அனுமதிக்கணும். ஏன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம புரிஞ்சுக்கிட்டு விசுவாசிக்கலைன்னா நாம எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிக்க சக்தியற்றவர்களா இருப்போம். அப்படின்னா நீங்க அன்னைக்கு எருசலேம்ல இருந்திருந்தா, முதல் நாள் காலையில கல்லறைக்கு பெண்களோட வந்திருந்தா, நீங்க முதல்ல கவனிச்சது போர் சேவகர்களா தான் இருக்கும். கவனிங்க, கர்த்தருடைய கல்லறைய ராத்திரியும் பகலும் பாதுகாக்க ஒரு ரோம போர் சேவகர் நியமிக்கப்பட்டிருந்தாரு. சுவிசேஷங்கள்ல இருந்து அது உங்களுக்கு நினைவிருக்கா? இல்ல, அவரு கல்லறையிலிருந்து திரும்பி வரலன்னு சில பேர் சொல்றாங்க. அவரோட நண்பர்கள் திருட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இங்க நிறுத்தி யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா போர் சேவகர்களை அவங்க சமாளிச்சிருக்கணும். அவங்க வீரர்களை சமாளிச்சாலும் முத்திரையை சமாளிக்கணும். முத்திரை மத்தேயு 27 படி அதிகாரப்பூர்வமா பாதுகாக்க இயேசுவோட கல்லறைக்கு மேல வைக்கப்பட்டுச்சு. இந்த முத்திரை ஒரு கயிறு. உயிர்த்தெழுதலின் சில திரைப்படங்கள்ல இதை நீங்க எப்போவாது பார்த்திருந்தா, அது கல்லறைக்கு முன்னால இருந்த கல்லின் குறுக்கே போடப்பட்ட ஒரு மெல்லிய கயிறா இருந்தது. அது நடுவுல மெழுகுனால சீல் வைக்கப்பட்டுச்சு. அது எங்க மெழுகு கொண்டு சீல் வைக்கப்பட்டது. அது ரோமானிய ஆளுநரோட அதிகாரப்பூர்வ முத்திரையோட முத்திரையிடப்பட்டது. இயேசுவோட உடலை யாராவது திருடணும்னா அவங்க படை வீரர்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். அவங்க முத்திரையை உடைச்சிருக்கணும். இதனால முழு ரோமானிய பேரரசோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நீங்க போர் சேவகர்களையும் முத்திரையையும் கடந்த உடனே நீங்க கல்லை சமாளிக்கணும். இந்த காட்சியை நீங்க பார்த்திருந்தா கல்லறையை மூடியிருந்த மாபெரும் கல்லை நீங்க கவனிச்சிருக்க முடியும். இந்த தகவல் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதை என்னால சொல்ல முடியாது. மத்தேயு 27 சொல்லுது, யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இந்த மாதிரி மத்தேயு 27 சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் மார்க்குவோட கணக்கு இந்த கல் ரொம்பவே பெருசுன்னு சொல்லுது. இப்போ ஓடிப்போன சீடர்களோ இல்லைனா பெண்களின் மனசோர்வடைந்த குழுவோ எப்படி ரோம போர் சேவகர்களை ஜெயிச்சு கல்லை புரட்டி போட்டிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க இயேசுவ மாதிரியான ஒருத்தரை வெட்டப்பட்ட கல்லறையில் அடக்கம் செய்யும் போது அவங்க கல்லறைக்கு முன்னால ஒரு மேடு இல்லைனா ஒரு சிறிய மேடு, அவங்க வெறுமனா ஒரு ஸ்லாட்டை உருவாக்குவாங்க. மேலும் அவங்க ஒரு பெரிய வட்டமான கல்லை வைப்பாங்க. அந்த கல் ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்கும்னு நான் அடிக்கடி நினைச்சிருக்கேன். இல்லை, இது ஒரு பெரிய உருண்டையான கல். இந்த மாதிரி ஒரு கல் போல இருந்தது. அவங்க அந்த கல்லை அந்த பள்ளத்தில் வச்சு அந்த மலையின் மேலே சாய்வா புரட்டி அதுக்கு அடியில் ஒரு ஷீம் போடுவாங்க. அப்புறம் உடலை கல்லறையில் வச்சதுக்கு அப்புறம் அவங்க ஷீமை வெளியே எடுத்து கல்லறையோட திறப்பை மறைக்கிற வரைக்கும் கல்லை திரும்பவும் உருட்டுவாங்க. நான் முதல்ல உயிர்த்தெழுதலை படிக்க ஆரம்பிச்சப்போ நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதை கல்லறையிலேருந்து கீழே உருட்டினப்போ அது அந்த இடத்துல மோதிச்சு. மேலும் இந்த கல்லை நான் ஒரு சின்ன வீட்டு பாடம் செஞ்சேன். கல்லறையின் திறப்பை மறைக்க போதுமான பெரிய கல், அதோட எடை 2 டன்னுக்கும் அதிகமாக இருந்தது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை காலை பெண்கள் கல்லறைக்கு வந்தப்போ அது காணாமல் போனதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. மத்தேயு இங்க சொல்றாரு, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அன்னைக்கு பெண்கள் வந்தப்போ அந்த கல்லை பார்த்தாங்க. ஆனா நான் நம்புறது இங்க என்னன்னா, வேதாகமம் சில விசேஷமான வார்த்தைகளை பயன்படுத்துது. அது கல் ஸ்லாட்ல கூட இல்லைன்னு எண்ணத்தை உங்களுக்கு அளிக்குது. அது தானே களத்துல இருந்தது. அதனால அவங்க வந்து கல்லறைய பார்த்தப்போ வாசலோட முன்பகுதியில் கல் எதுவுமே இல்லை. மேலும் ஸ்லாட் திரும்பவும் சுருட்டி இருந்தால் கல் இருந்த இடத்துல கூட அது இல்லை. அது தனியாக ஒரு இடத்துல இருந்தது. யாரோ ஒருத்தர் கல்லறையிலிருந்து கல் ஏன் உருட்டப்பட்டுச்சுன்னு கேட்டாங்க. இயேசுவை வெளியே விடுறதுக்காக இல்லை, நாம உள்ள பார்க்கணுன்றதுக்காக. இயேசு வெளியேறதுக்கு நம்ம கல்லை புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நினைவில் கொள்ளுங்க, அவர் தன்னோட புதிய உயிர்த்தெழுதலோட சரீரத்தில் இருந்தாரு. அவர் எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும். ஆனா கல் புரட்டப்பட்டது. அதனால எல்லாரும் உள்ள போய் கல்லறை காலியா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. வரலாறு மாற்றப்படுற அந்த நாளில் எருசலேமை உழுக்கின வியக்கத்தக்க கண்டுபிடிப்புக்கு அதை நம்மளை கொண்டு வருது. கல்லறை காலியா இருந்ததுன்றதை எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள். இது ஒரு மூளையில நடந்த காரியம் இல்லைன்னு பவுல் சொல்றாரு. இது யூத மக்களுக்கு மத்தியில நடந்தது. பஸ்காவிற்காக எருசலேமில் இருந்த
ஆயிரக்கணக்கான மக்கள் நாசரேத்தை சேர்ந்த இயேசுவோட உடலால் ஆக்கிரமிக்கப்பட்ட அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் கல்லறை இப்போ காலியா இருக்கிறத அவங்களால பார்க்க முடிஞ்சது. முதல் நாள்ல நீங்க கல்லறைக்கு போகும்போது இயேசு உண்மையில் கல்லறையிலிருந்து திரும்பி வெளியே வந்தாரான்றதை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது முத்திரை உடைஞ்சிருந்தது. கல் புரட்டப்பட்டிருந்தது. கல்லறை காலியாக இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஆனா முழுமையா இல்ல. கல்லறை முழுமையா காலியா இல்ல. கல்லறையில இன்னும் அந்த மெல்லிய துப்பட்டி இருந்தது. உண்மையிலேயே இது உயிர்த்தெழுதல் கதையிலிருந்து அடிக்கடி பெரும்பாலும் விடுபடுற ஒரு விஷயம். உயிர்த்தெழுதல் பத்தின வதந்திகளை கேட்ட பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடினாங்க. மேலும் யோவான் குனிந்து கல்லறைக்குள்ள பார்த்தப்போ அவர் கல்லறைக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு அதிர்ச்சியுற்ற ஒன்ன பார்த்தாருன்னு பைபிள் சொல்லுது. இயேசுவோட உடல் வைக்கப்பட்ட இடத்துல ஒரு கம்பளி பூச்சியோட கூடு வெறுமையா இருக்கிற மாதிரி சீலைகள் கிடக்கிறதையும் அந்த சீலை தனியா ஒரு இடத்துல சுருட்டி வச்சிருக்கிறதையும் பார்த்தாரு. அதை பார்க்கிற எல்லாருக்கும் நிச்சயம் விசுவாசம் வரும். ஏன்னா இயேசு வெளியே போறதுக்காக அந்த மெல்லிய சீலையை அவிழ்க்கலன்றதை உடனடியாக சொல்ல முடியும். அவர் அந்த மெல்லிய சீலை வழியா வெளியே வந்திருந்தாரு. அதனால தான் அந்த துப்பட்டி இன்னும் ஒரு உடல் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய தலையில சுத்தி இருந்த சீலை மற்ற சீலைகளோட வச்சிருக்காம தனியா ஒரு இடத்துல இருந்ததா பைபிள் சொல்லுது. வேற வார்த்தையில சொல்லணும்னா தலை எங்க இருந்திருக்குமோ அந்த இடத்துல தலை சீலை இருந்தது. அதனால போர் வீரர்கள், முத்திரை, கல்லறை, அப்புறம் சீலை, அப்புறம் தழும்பு. கதையை கொஞ்சம் வேகமா நம்ம முன்னெடுத்து செல்வோம். அந்த முதல் ஈஸ்டர் மாலையில யூத தலைவர்களுக்கு பயந்து பூட்டின கதவுகளுக்கு பின்னால மறைஞ்சிருந்த தன்னோட சீடர்களுக்கு முன்னால இயேசு தோன்றினாரு. ஆனா அவங்க அந்த கூட்டத்துல புதிய ஏற்பாட்டை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நினைவிருக்கும்படி தோமா அந்த கூட்டத்துல இல்ல. அவர் அங்க இல்ல. கர்த்தரை கண்டோம்னு தோமா கிட்ட அவங்க சொன்னப்போ அவர் சொல்றாரு, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன்னாரு. ஒரு வாரம் கழிச்சு சீடர்கள் திரும்பவும் கூடுனாங்க. இந்த நேரத்தில் தோமா அங்க இருந்தாரு. மேலும் யோவான் 20 படி இயேசு திரும்பவும் அவங்களுக்கு நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம்னாரு. அப்புறம் அவர் தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விஸ்வாசியாய் இராமல் விஸ்வாசியாயிருன்னாரு. தோமாவோட பதில் யோவான் நற்செய்தியோட உச்சக்கட்டத்தை குறிக்குது. தோமா அவருக்கு பிரதியுத்திரமா, என் ஆண்டவரே, என் தேவனேன்னு சொன்னாரு. கிறிஸ்துவோட தழும்புகள் அவரோட உயிர்த்தெழுந்த அப்புறம் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தில் இன்னும் காணப்படுது. அது அவரோட அடையாளத்துக்கு மறுக்க முடியாத சான்றுகளா இருந்தது. தோமா அப்புறம் ஒருபோதும் சந்தேகிக்கல. நம்மளோட சிறந்த பாரம்பரிய ஆதாரங்களின்படி அவர் உயிர்த்தெழுதலின் காரணமா இந்தியாவின் தேவாலயத்தின் விரிவாக்கத்துக்காக தன்னோட உயிரை கொடுத்த ஒரு மிஷினரியா இருந்தாரு. உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நாம பரலோகத்துக்கு போய் இயேசுவை பார்க்கும்போது அவர் நம்மளை வரவேற்க கைகளை நீட்டினா அந்த வடுக்கள் இன்னும் அவரோட கைகளில் இருக்கும். அந்த காயங்கள் அவருடைய பக்கத்திலையும் இருக்கும். நித்தியம் முழுக்க நம்ம ஒவ்வொரு முறையும் இயேசுவை பார்க்கும்போது நாம அவரோட பரலோகத்தில் இருக்க அவர் என்ன செஞ்சாருன்றதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கோம். தழும்புகள் ஒரு சாட்சியா இருந்தது. அப்புறம் கடைசியா உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை பார்க்க முடிஞ்சது. அந்த நாட்களில் நீங்க உயிரோடு இருந்திருந்தா இயேசுவை உயிர்த்தெழுந்த ரட்சகரா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்போஸ்தலர் 1:3 சொல்லுது, அவர் பாடுபட்ட பின்பு அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிர்த்தெழுதலுக்கு பின்னால தோராயமா 1 டஜன் இயேசுவோட தோற்றங்கள் நமக்கு தெரியும். அதுல ஒண்ணு ஒரே நேரத்துல 500 பேருக்கு தரிசனமானது. அவர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோன்றினாரு. அவர் ராத்திரியும் பகலும் தோன்றினாரு. அவர் குழுக்களுக்கும் தனி நபர்களுக்கும் தோற்றம் அளிச்சாரு. அவர் ஒரு வீட்லையும் தெருலையும் தோன்றினாரு. சோகமா இருந்த சீடர்களுக்கும் மகிழ்ச்சியா இருந்தவர்களுக்கும் தோன்றினாரு. அவர் தற்காலிக நிகழ்வுகள்லையும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வெவ்வேறு இடங்கள்ல நாளோட வெவ்வேறு நேரங்கள்ல தோற்றம் அளிச்சாரு. உயிர்த்தெழுதலை படிச்சவங்க அது முற்றிலும் உறுதிப்படுத்தப்பட்டதா சொல்றதுக்கு அவரோட தோற்றங்களோட பன்முகத்தன்மை தான் ஒரு காரணம். நீங்க பாஸ்டர் ஜெரமையா இன்னைக்கு ஈஸ்டரை பத்தி சிந்திக்க வச்சதுக்கும் உயிர்த்தெழுதலை நினைவூட்டியதற்கும் நன்றின்னு சொல்றீங்க. நம்மளோட பெரும்பாலான தேவாலயங்கள்ல ஈஸ்டர் நாளை தவிர உயிர்த்தெழுதலை பத்தி நம்ம ஒருபோதும் பிரசங்கிகள்ன்றது வருத்தமா இருக்கு. இது நம்மளோட விசுவாசத்தோட மூலக்கல்லாகும். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் உண்மையில பல விஷயங்கள்ல கிறிஸ்துவோட மரணத்தை விட முக்கியமானது. இயேசு மரித்தாரு, ஆனா அவரு
கல்லறையிலிருந்து திரும்பி வரலன்னா அவர் எல்லாரையும் விட வித்தியாசமானவர்னு நம்புறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இதுவரைக்கும் மரித்த மற்ற தியாகிகள் மாதிரி. ஆனா அவரோட உயிர்த்தெழுதல் தான் யாருன்னு சொன்னாரோ அவர்தான்றதை நிரூபிக்குது. அவர் கல்லறையிலிருந்து திரும்பி வந்தாரு, அவர் சொன்னதை அப்படியே செஞ்சாரு. மேலும் அவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்ததால சுவிசேஷம் உண்மைன்னு, இயேசு மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் நம்பிக்கை இல்லைன்னு உறுதியா அறிவோம். அதனால அது நமக்கு என்ன சொல்லுது? இப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததால மரணத்தை வெல்ற வாழ்க்கையோட விளைவுகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதன் மூலமா நியூயார்க்கில் என்னோட நேரத்தை செலவு செஞ்சதுக்கு நான் ரொம்பவே நன்றியுள்ளவனாக இருக்கேன். கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் பற்றின நம்மளோட அறிவு வெறும் அறிவுசார் பயிற்சி இல்லை. அவர் வாழறதுனால அந்த வார்த்தையோட முழுமையான அர்த்தத்தில் நீங்களும் வாழலாம். அவர் இப்பவும் என்றென்றும் உயிருடன் இருக்கிறதுனால நித்தியமாகவும் மிகுதியாகவும் ஜீவனை கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த உண்மையோட 4 ஆழமான அப்புறம் ரொம்பவும் நடைமுறையான தாக்கங்கள் இருக்கு. அதை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால நீங்க மன்னிக்கப்பட்ட வாழ்க்கைய வாழலாம். சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னால இயேசு தன்னோட சீடர்கள் ஒரு தவறிலிருந்து இன்னொரு தவறுக்கு இடறி விழறதையும் அவரை மறுதளிப்பதிலும் உச்சக்கட்டத்தை அடையிறதையும் பார்த்தாரு. ஆனா எப்படியோ அவங்களோட தோல்விகள் எல்லாமே கிறிஸ்துவோட காலி கல்லறையால விழுங்கப்பட்டது. உதாரணமா தோமாவை எடுத்துக்கங்க. கசப்பான அவன் நம்பிக்கையில அவர் குழப்பமடைஞ்சு பின்வாங்கி இருந்ததுனால அடுத்த வாரம் அவரோட வெற்றி கூச்சலை நம்ம பெற்றிருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி யோவான் அந்த வார்த்தைகளை தன்னோட நற்செய்தியின் உச்சக்கட்ட தருணமா பயன்படுத்தினாரு. ஏன்னா இயேசுவால நம்மளோட தோல்விகளை விசுவாசம் அப்புறம் உண்மையுள்ள செயல்களா மாற்ற முடியும். இயேசு அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளை நேசிக்கிறவங்களுக்காகவும் செய்கிறாரு. உபாகமம் 23:5 தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்ற அற்புதமான சொற்றொடரை பைபிள் பயன்படுத்துது. அதை தான் அவர் சிலுவையில் செஞ்சாரு. அவர் உயிர்த்தெழுதலின் மூலமா அதை தான் செஞ்சாரு. சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றினாரு. கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உயிர்த்தெழுதலின் அற்புதத்திலிருந்து வர ஒரு அதிசயம். ஆமாம் பாஸ்டர் ஜெரமையா, எனக்கு தெரியும்னு சொல்ற மக்களை நான் எப்பவும் சந்திக்கிறேன். தேவன் என்னை மன்னிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் என்னை மன்னிக்க முடியாது. மேலும் முதல்ல பைபிளில் காரணம் எதுவாக இருந்தாலும் நம்மளை நாம் மன்னிக்கணும்னு சொல்லப்பட்ட இடத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்றதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மேலும் ரெண்டாவதா, நாம் நம்மளை மன்னிக்க முடிஞ்சா அந்த மன்னிப்பை தேவன் நம்மளை மன்னிச்சதற்கு ஒப்பிட்டு பார்த்தா நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? அதனால் தேவன் உங்களை மன்னிச்சிருந்தா நீங்கள் உங்களை மன்னிக்கிறத பற்றி கவலைப்படுறத விட்டுடணும். உங்கள் பாவத்தை மன்னிச்ச வல்லமையுள்ள தேவனால நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் தேவன் ஏற்கனவே மன்னிச்ச பாவங்களுக்காக உங்களை அடிச்சுக்கிட்டு உங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவிட வேண்டாம். அவரோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வாழுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளியே வந்ததால நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ரெண்டாவதா, அவர் உயிர்த்தெழுந்ததால உங்களால் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். உயிர்த்தெழுதல் பற்றின தன்னோட பெரிய அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தின முதன்மையான புள்ளி இதுவா இருக்கு. நீங்க 1 கொரிந்தியர் 15:58 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது இதுதான். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரை, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் என்ன செய்யுதுன்னு தெரியுமா? அது நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் தருது. நான் பயணம் செய்யறதுக்கும் தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் இந்த எல்லா நிகழ்ச்சியும் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இந்த முழு உலகத்திலையும் ரொம்ப முக்கியமான உண்மைன்னு நான் நம்புறேன். நாம அதை பிரசங்கிக்கும் போது மக்கள் அதை நம்புறாங்க. அது இந்த பூமியில அவர்களோட வாழ்க்கையை மாத்துறது மட்டும் இல்லாம அவங்கள பரலோகத்திற்கு அழைத்து போகிறது. இதுதான் நம்மளோட முழு நோக்கமா இருக்கு. அதனால நீங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்துவை உங்க ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு உடனடியான அர்த்தம் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? அதை பத்தி யார்கிட்டயாவது சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவால அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜஸ்ட் ஃபார் எ மோமெண்ட் ஐ சா த லைட் என்ற புத்தகத்துல அதோட ஆசிரியர் ஜான் டக்வர்த் தனக்கு 3 வயசா இருந்தப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்தி விவரிச்சாரு. அவரோட அப்பா அவரை நியூயார்க் ஃப்ளஷிங்கில் இருக்கிற முதல் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சில் திருமதி லோஃப்லரின் ஞாயிற்று பள்ளி வகுப்புக்கு கூட்டிகிட்டு போனார். ஜான் போக விரும்பலை. அவரோட அன்பிற்காக தன்னோட தந்தையோட கால்களை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டாரு. திருமதி லோஃப்லர் திரு டக்வர்த்தை அறையோட பின்பகுதியில் நிற்க சொல்லி அவங்களோட உதவிக்காக அங்கே வந்தாங்க. ஜான் கடைசியாக திரும்பி பார்த்து தன்னோட அப்பாவை பார்க்குற வரைக்கும் முன்பக்கத்தில் உட்கார ஒப்புக்கிட்டாரு. திருமதி லோஃப்லர் தன்னோட ஃப்ளானல் கிராஃப் போர்டை வச்சு அந்த வார பைபிள் கதையை சொன்னப்போ ஜான் ஆர்வத்தோட கேட்டாரு. மேலும் பலகையோட குறுக்க கட் அவுட் உருவங்கள் வந்து போகிறத அவர் பார்த்தாரு. வேறொருத்தரும் கேட்டுட்டு இருந்தாரு.
அவரோட 30 வயசான அப்பா அவரோட மனைவி பரிந்துரைச்சதுனால மட்டுமே தேவாலயத்துக்கு வந்த ஒரு அக்ஞானியா இருந்தார். தன்னோட சிறுவனை ஞாயிறு பள்ளிக்கு கூட்டிட்டு போறதா உறுதியளித்து அவங்க குழந்தைகளுக்கு கற்பிக்கிற வகுப்புல சிக்கிக்கிட்டாரு. அவர் சொன்னாரு, அதனால என் தந்தை அப்புறம் நாங்க 2 பேருமே ஆரம்ப நிலையில இருந்தோம். தப்பிக்க வழியின்றி வெளிச்ச நிரம்பின அறைக்குள்ள அடைக்கப்பட்டோம். மகன் அப்பாவனாலையும் அப்பா மகனாலையும் மாட்டிக்கிட்டாங்க. நாங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னாரு. அவங்க அடுத்த வாரம் திரும்பி வந்தாங்க. திரும்பவும் ஜான் தன்னோட சின்ன இருக்கையை முன்புறம் எடுத்துக்கிட்டாரு. திரு டக்வர்த் பின்புறத்துல நின்னாரு. திருமதி லாஃப்லர் தன்னோட காகிதத்தை ஃபிளானல் போர்டில் அடுக்கி வச்சாங்க. திரும்பவும் ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருமதி லாஃப்லர் பைபிளோட ரொம்ப பெரிய கதையை சொன்னாங்க. தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை மக்களை காப்பாற்ற அனுப்பினார். அவரை நம்பும் அனைவருக்காகவும் 30 வயது தந்தையாக இருந்தாலும் சரி மற்றும் 3 வயது மகனாக இருந்தாலும் சரி, இயேசு அவர்கள் அனைவருக்காகவும் மரித்தார். மேலும் அவர் திரும்பவும் உயிர் தெழுந்தார். அதனால நித்தியமாக நாம் வாழலாம். ஜானோட அப்பாவால் அந்த கதையோட வல்லமிலிருந்து தப்பிக்க முடியல. சில மாசங்களுக்கு அப்புறம் அவர் அந்த ஒளியில அடி எடுத்து வைக்க தயாராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏத்துக்கிட்டாரு. 3 வருஷங்களுக்கு அப்புறம் திருமதி லாஃப்லர் தன்னோட சண்டே பள்ளி அறையின் பின்புறத்தில் என்ன நடந்ததுன்றதை இறுதியாக அறிந்தார்னு ஜான் எழுதினார். நாங்கள் நகரத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு என் பெற்றோர் அவளிடம் கதையை சொல்ல வேண்டியிருந்தது. நாங்கள் நாடு முழுவதும் என் தந்தையின் முதல் போதகத்திற்கு செல்வதற்கு முன். ஜான் டக்வர்த் ஒரு எழுத்தாளராகவும் ஆசிரியராகவும் இல்லுஸ்ட்ரேட்டராகவும் இருந்தார். விசுவிசேஷத்தை பகிர்ந்துக்கிறதுல ஒரு பெண்ணோட உண்மைத்தன்மையால் அவரோட வாழ்க்கையே மாறிச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ உங்கள் சொந்த ரட்சகராக அறிந்திருந்தால், உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிருந்தா, அதை பற்றி நீங்கள் ஏன் மக்களுக்கு சொல்லலை? ஏன்னா மனித குலம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ரொம்ப பெரிய செய்தி, ரொம்ப பெரிய நற்செய்தி உங்ககிட்ட இருக்கு. மேலும் அதை பற்றி நாம் வாய் மூடி இருக்க முடியாது. முன்னாடி செய்திகளில் நான் சொன்ன மாதிரி நாம் நம்மளோட மைக்ரோஃபோன்களை எடுத்து இயேசு உயிரோடு இருக்கிறாருன்றதையும் அவர் அவங்களோட வாழ்க்கையையும் மாற்றி அமைக்க தயாராக இருக்கிறாருன்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். 3வது, அவர் உயிர்த்தெழுந்ததால் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இயேசுவோட உயிர்த்தெழுதல் கற்பனைக்கு எட்டாத வல்லமையின் வெளிப்பாடாக இருந்தது. பைபிள் சொல்ற வல்லமை இன்றைய உலகத்தில் நமக்கு கிடைக்குது. இது எபேசியர் புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கு. கல்லறையில் பிரகாசித்த மெய்யான ஒளி எபேசியருக்கு பவுல் எழுதின கடிதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையையும் பிரகாசிக்க செய்யுது. இந்த வசனங்களை கேளுங்க. தாம் நம்மை அழைத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதை கேளுங்க. அந்த வல்லமை நீங்க பயன்படுத்தலன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஆனா அது இருக்கு. அது கிடைக்கணும் பைபிள் சொல்லுது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். மரணத்தின் செயல்முறையை மாற்றுவது எளிதான காரியம் இல்லை. நிச்சயமா அதுக்கு நான் தான் சாட்சி. நான் ஒரு நேரத்தில் பெட்டிகளுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். என் பெற்றோருக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நான் இறுதி சடங்கு செஞ்சேன். நான் என்னோட விரல்களை நீட்டி அவங்க மேலே வச்சு அவங்கள எழுப்பணும்னு பல முறை விரும்பினேன். கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க, அவரோட உடலை கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுப்ப, அமைதியான இதயத்தை திரும்பவும் தொடங்க, இறந்த கண்களை திறக்க, இறந்த உடலை ஒரு தேவதூதனுடைய சரீரமாக மாற்ற தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும். அன்னைக்கும் அவர் அதை செஞ்சார். இந்த பகுதியின்படி இயேசுவை திரும்பவும் உயிர்ப்பித்த வல்லமை நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது உங்களுக்கும் கிடைக்கும். அந்த வல்லமை உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு உங்ககிட்ட வருது. அதனால நீங்க ஒரு ஜெயம் கொள்பவராக இருக்க முடியும். நீங்க டாக்டர் ஜெரமையா, நான் எதை ஜெயம் கொள்ள முயற்சிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அது முக்கியம் இல்லை. நீங்க எதை கடக்க முயற்சித்தாலும் அது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலோட போட்டி போட முடியாது. தேவன் தன்னோட குமாரன மரணத்திலிருந்து மீட்டெடுக்க முடிஞ்சா இப்போ உங்க வாழ்க்கை குழப்பமடைய செய்யற எதையும் அவரால் சரி செய்ய முடியும். உயிர்த்தெழுதலின் வல்லமையில நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க ஒரு ஜெயம் கொள்பவராக இருக்க முடியும். அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்ததால நீங்க முடிவில்லாத வாழ்க்கையை வாழ முடியும். 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நம்மளோட கர்த்தரோட உயிர்த்தெழுதல், சகோதர சகோதரிகளை நீங்க அவர் மேல உங்க நம்பிக்கையை வைக்கும்போது கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுப்பப்பட்ட மாதிரி நீங்களும் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுப்பப்படுவீங்கன்றதுக்கான உத்தரவாதம் இது. அவர் முதற் பலன்னு பைபிள் சொல்லும்போது அவர் விலைக்கிரயம் செலுத்தியவர்னு அர்த்தம். எதிர்கால உயிர்த்தெழுதல்கள் எல்லாத்துக்குமே இயேசுவே விலைக்கிரயம் செலுத்துறாரு. யோவான் 11, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன்.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இயேசு மரணத்தை ஜெயிச்சாரு, அவர் தீமையை ஜெயிச்சாரு. எதிர்காலம் பற்றி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கலாம். மேலும் ஒரு போதகர்ன்ற முறையில் பல இறுதி சடங்குகளுக்கு தலைமை தாங்கிய நான் இறந்த நபர் ஒரு விசுவாசியா இருக்கும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான வேறுபாடு இருக்கிறத உங்களுக்கு சொல்ல முடியும். வித்தியாசத்தை சொல்லலாம், அதை உடனடியாக பார்க்கலாம், அறைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த அறையில் இருக்கிற இவர் ஒருவேளை அவர் பரலோகத்தில் இருக்கலாம், ஆனால் அறையில் எந்த விரக்தியும் இல்லை. அங்கே துக்கம் இருக்குது, சோகம் இருக்குது, அழுகை இருக்குது. மேலும் சிலர் சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் அழக்கூடாதுன்னு பைபிள் கற்பிக்குதுன்னு. நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லைன்னு பைபிள் சொல்லுது. நம்ம இன்னும் துக்கப்படுறோம், ஆனால் நம்பிக்கை இல்லாத மற்றவங்களை போல இல்லை. என்னுடைய சொந்த பலத்தால் என்னோட வாழ்க்கையோட விஷயங்களை என்னால் வெல்ல முடியாது. ஆனால் எனக்கு உயிர் தெழுந்த கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் என் இதயத்தில் வாழறாரு. எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது நான் அதை அவர்கிட்ட எடுத்து சொல்லுவேன், அதை நான் இயேசுக்கிட்ட சொல்லுவேன். பழைய பாடல் இப்படி சொல்லுது, அந்த வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்ட அதே இயேசுவும், அந்த ஞாயிற்றுக்கிழமை கல்லறையிலிருந்து வெளியே வந்த அதே இயேசுவும் எனக்குள் வாழும் இயேசுவே என்பதை நான் அறிவேன். மேலும் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அவர் கல்லறையை ஜெயிக்க முடிந்தால், நாம் எதை எதிர்கொண்டாலும், நம் பாதையின் குறுக்கே எது வந்தாலும் அவரால் அதை ஜெயிக்க முடியும், நிச்சயம் முடியும். இயேசு எப்பொழுதும் ஜெயித்தவர்களில் மிகப்பெரிய ஜெயம் கொண்டவர். நீங்க அவரை அறிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க அவரை அறியலைன்னா நான் உங்களுக்கு அவரை பரிந்துரைக்கிறேன். உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன், உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன செஞ்சாலும், அது இப்போ உங்களை மூழ்கடிச்சாலும், நீங்க இயேசுவை சமன்பாட்டில் வைக்கிறீர்கள். அவர் உலகத்தில் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துவார். நான் இப்போ அவரை விசுவாசித்து 50 வருடங்களுக்கு மேலா அவரோட நடந்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்னை ஒருபோதும் ஏமாத்தலை. அவர் ஒருபோதும் தன்னோட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார். நீங்க அவரை விசுவாசிக்கலாம். இயேசு மட்டும் போதும். நீங்க அவரை அறிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது இந்த வாரம் நம்ம பேசின எல்லா விஷயங்களை பத்தியும் என்கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான செய்தி இயேசுவின் செய்தி. உலகின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தின்றது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நினைவில் வைங்க, நீங்க ஜெயம் கொள்பவர்களா இருக்க அழைக்கப்பட்டீர்கள். வெற்றி, வலிமை, சமாதானம் அப்புறம் அன்போட நடக்க நீங்க அழைக்கப்படுறீங்க. முதல் அப்புறம் மிக முக்கியமான படி என்னன்னா, ஜெயம் கொண்டவரான இயேசு கிறிஸ்துல உங்கள் விசுவாசத்தை வைக்கிறதா இருக்கு. விசுவாசமும் கிறிஸ்துவுடனான நெருங்கின கூட்டுறவும் எந்த ஒரு சவாலையும் வெல்லக்கூடிய வலிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கு தரும். நீங்க ஒருபோதும் கிறிஸ்துல நம்பிக்கை வைக்கலன்னா, உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகரான அவர் மேல இன்னைக்கு அப்படி செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்புறம் ஒரு நம்பகமான ஊழியத்தில் இல்லை ஒரு உள்ளூர் தேவாலயத்தில் மற்ற கிறிஸ்துவர்களோட உங்க முடிவை பகிர்ந்துக்குங்க. உங்க புது நம்பிக்கையில தொடர்ந்து வளருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இங்க திருப்பு முனையில உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்க.